வணக்கம். இன்று குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு செல்வதால் எல்லா ராசிகளுக்கான பலாபலன்களை காண்கலாம். குரு பயிற்சி நடக்க போகுது, மறந்தே போயிட்டேன். ஜனவரி மாதம் சனி பயிற்சி நடந்து படாத பாடு படுத்திருச்சு. குரு பயிற்சியாவது நல்லா இருக்கான்னு பார்ப்போம். மேசராசியில் இருக்கும் அன்பர்களே, உங்களுக்கு கெட்ட காலம் ஆரம்பித்து விட்டது. ஐயோ, மேசராசியிலிருந்து குரு பகவான் போனதும் கெட்ட காலம் ஆரம்பிச்சிருச்சா? ரொம்ப கஷ்டமாச்சே. பாவம், நம்ம சொந்தக்காரங்கள் யாரும் மேசராசி இருக்கா? ஐயோ, ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குது அவசரத்துக்கு. அடுத்ததாக ரிஷபராசி. ஐ ஐ ஐ என்ற புருஷன், அவருக்காவது நல்லா இருக்கான்னு பார்ப்போம். ரிஷபராசி நேயர்களே, குரு பகவான் உங்கள் ராசிக்கு வருவதனால் உங்களுக்கு பணமழை கொட்டும். பணமழை கொட்ட போதா? ஐயோ, சந்தோஷமா இருக்கே. மிதுன ராசி நேயர்களே, ஐயோ, நான் தான். குரு பகவான் உங்கள் ராசிக்கு விரயத்தில் வருவதால் உங்கள் பணம் சிலவாகிக் கொண்டே இருக்கும். என்னடா கருமாந்திரம், என்ற புருஷனுக்கு பணம் வந்துச்சுன்னா எனக்கு செலவாகுமா? ஐயோ. அடுத்ததாக சிம்ம ராசி நேர்களே, என்ற வைய, உங்களுக்கு நேரம் சரியில்லாத காரணத்தினால் தொழிலில் கவனம் தேவை. அந்த நாய் எந்த தொழில் பார்க்கறான்? அவன் என்ன கவனமா இருக்கிறதுக்கு? இந்த ராசி பலனை பார்த்து மனசு கொஞ்சம் சந்தோஷமாகும்னு பார்த்தோம்னா மனசு கலக்கத்துல தான் நிக்குது. எதுக்கும் குஷ்பக்கா வீட்டுக்கு போய் சொல்லிட்டு வருவோம். அந்த அக்கா என்ன ராசின்னு கேட்போம். எங்க வர மாமா, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? நேத்து குரு பேச்சியா இருக்காரு. எல்லாருக்கும் மோசமான நிலைமையில இருக்கு. அதான் மாமா ரொம்ப கஷ்டமா இருக்கு. குஷ்பக்கட்ட போய் என்ன ராசின்னு கேட்டு சொல்லிட்டு வரலான்னு போறேன். குரு பேச்சியா இருக்காரா? இவ்வளவு நாள் அவர் என்ன தூங்கிட்டு இருந்தாரா? இங்க பாருங்க மாமா, இந்த கிண்டல் பண்றது நக்கல் பண்றதெல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுட்டு வேற வேலை இருந்தா பாருங்க. நானே குஷ்பக்கா வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். ஏண்டி, குரு பயிற்சியானா என்ன, சனி பயிற்சியானா என்ன? உங்களையெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுடி அவங்களாலாம். உங்ககிட்ட பேசிட்டு இருந்தோம்னா நேரம் தான் போகும். சரி, குரு உனக்கு என்ன சொல்றாரு? அட போங்க மாமா, குரு எனக்கு விரயத்துல வராருங்களாமா. ஒரே செலவாதான் இருக்குன்னு சொல்றாங்க. உங்களுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? நாசமா போகணும்னாங்களா? ஐயோ, வாயை கழுவுங்க. உங்களுக்கு பணம் மழை கொட்ட போகுதா? யாருக்கு? எனக்கா? உன்னை என்னைக்கு கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தனோ, நவ கிரகங்களும் இங்க வந்துதான் கும்மி அடிச்சிட்டு இருக்கிறானுங்க. ராகு ஒரு பக்கம் போறான், கேது ஒரு பக்கம் போறான். பத்தாவதுக்கு சனி பகவான் மேல இருந்து கீழே வரைக்கும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். என்னைக்கு அவங்க எல்லாம் போறாங்களோ அன்னைக்குதான் நல்லா இருப்பேன். என்னடி பேசிட்டு இருக்கிற, நீ வாடிக்கு போற? எப்பா பாரு, நீ வம்பிழுக்கலன்னா உங்களுக்கு தூக்கமே வராதே. எக்கடை கட்டு போங்க, நானே போறேன். என்ன கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு இருந்ததுலதான் இவருக்கு சோட போச்சான். இல்லைன்னா அப்படியே அம்பானி மாதிரி வாழ்ந்துருப்பார். முணங்கிட்டு போறா பாரு. நான் நல்லா இருந்தேன். என்னைக்கு இவ்வளவு கல்யாணம் பண்ணிட்டு வந்தனோ வாழ்க்கை நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டு இருக்கு. சாலுமா, ரொம்ப தலைவலிக்குது, ஒரு காபி போடு கூட. வாடி முப்பாத்தா, உட்காரு. சாலு, முப்பாத்தா வந்திருக்கா, அவளுக்கு ஒரு காபி போட்டு எடுத்துட்டு வா. சாலு, காபி எல்லாம் வேண்டாமா? ஏண்டி முப்பாத்தா வருத்தமா இருக்கிற? ஏக்கா, உனக்கு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு 5 மணிக்கு குரு பேச்சு ஆகுறாரு. ஆமாடி, டிவிலாம் போட்டுட்டு இருக்கிறா. சாயங்காலம் குடிச்சு போட்டு கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு இருக்கிறேன். வரையா கூட? கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டா மட்டும் விரயத்தில் இருக்கிற குரு பகவான் லாபத்தில் போய் உட்காந்துருவாரா? என்னது, குரு பகவான் விரயத்தில் இருக்கிறாரா? யாருக்கு? எனக்கா? ஏக்கா, எனக்கு. நீ என்ன ராசின்னு சொல்லு, அப்புறம் சொல்றேன். ஓ, உனக்கா? நான் எனக்குன்னு பயந்துட்டேன். நான் மேசராசிடி. ஏக்கா, இருக்கிறதுலயே உனக்கு தான் ரொம்ப மோசமா இருக்கு. கெட்ட காலம் ஆரம்பிச்சிருச்சான். யாருக்குமா கெட்ட காலம் ஆரம்பிச்சிருச்சு? அண்ணே, குஷ்பக்கா மேசராசியா. மேசத்துல இருந்து தான் ரிஷபத்துக்கு குரு பயிற்சி ஆகுறாரு. அதனால மேச கொஞ்சம் சரியில்லைன்னு சொன்னாங்கண்ணே. அவ என்னைக்கு சரியா இருந்திருக்கா? அவளுக்கு வாயிலேயே சனி பகவான் இருக்காரு. இப்ப குரு பகவானும் சரியில்லாம போயிட்டாரா? அண்ணே, ஒன்னும் கேட்கலண்ணே. இல்லம்மா, அவளுக்கு என்னம்மா, அவ நல்லா 3 நேரம் சாப்பிட்டு ஜாலியா இருக்கிறா. என்னையும் சொல்லு, எனக்கு வேணா நேரம் சரியில்லைன்னு சொல்லலாம். ஆமா, இந்த ஆள் என்னைக்கு கல்யாணம் பண்ணணும் அன்னைக்கே நேரம் சரியில்லாம போயிடுச்சு. இதுல வேற இனிமே தான் நேரம் சரியில்லாம போகணுமா? பாத்தியாமா, இவ காமெடிக்கு அளவே இல்லாம போயிடுச்சு. என்னை கட்டி தான் இவளுக்கு கெட்ட காலம் ஆரம்பிச்சுதான். அன்னைக்கே எங்க அப்பா சொன்னான், டேய் உனக்கு சனி தசை நடக்குதுடா, கொஞ்சம் பார்த்து இருடான்னு. கேட்டனா, இவளை பார்த்ததும் இவதான் வேணும்னு ஒத்த காலம் நின்று கல்யாணம் பண்ண. சனி பகவான் அன்னைக்கே கூட ஒட்டிட்டு வந்துட்டாரு. இன்ன வரைக்கும் போன பாடு இல்ல. பாத்தியா முப்பாத்தா, கொழுப்பு பாத்தியா? என்னைய சனிங்கிறாரு. நீ சனி மட்டுமா,
ராகு கேது இன்னும் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீதான். ஐயோ 2 பேரும் கொஞ்சம் சண்டை நிறுத்துறீங்களா? குரு பயிற்சியா இருக்கிறாரு, யாருக்கும் நல்லா இல்ல. அதனால வாங்க எல்லாம் சாயங்காலம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். எப்பா பாரு சண்டை. ஏக்கா நீ ஒன்றும் வருத்தப்படாத. ஆமா ஆமா, இவளுக்கு என்ன வருத்தம்? குரு பகவான்ல வருத்தப்படணும். அண்ணே நீங்க இருந்தாலும் ரொம்ப தான் நக்கல் பண்ணிருக்கீங்க. சரி நான் கிளம்புறேன், சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். புஷ்பக்கா சாயங்காலம் ரெடியா இரு, கோயிலுக்கு போயிட்டு வரலாம் சரியா? சரிடி முப்பாத்தா, நீ போயிட்டு வா. சே நம்ம ஊர் சந்தா இப்படி எல்லாம் பேசுறாருன்னா எல்லா வீட்லயும் இந்த குடும்பம் நடக்குது போல. ஏடி குரு பயிற்சியா வராதா சனி பயிற்சியா வராதா? யோ நக்கல் பண்றது கிண்டல் பண்றது எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒழுங்கு மரியாதையை வேலை போய் பாரு சொல்லிட்டேன். இடி உமா உமா உமா, என்ன முப்பாத்தா? அடி சாயங்காலம் குரு பயிற்சி ஆகுறாரு, கோயிலுக்கு போயிட்டு வரலாமா? எந்த குரு? நம்ம காலையில முக்கில கடை வச்சிருக்கானே அவனா? இன்னும் இந்த காமெடி எல்லாம் இவளுக்கு விட மாட்டேங்கிறாளுங்க. இவெல்லாம் உருப்படாம இருக்கிறதுக்கே இப்படி பேசுறதா காரணம். ஏ நவகிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பயிற்சி ஆவறாரடி, கோயிலுக்கு போயிட்டு வரலாம் கிளம்பு. ஓ சரி சரி சரி. ஆமா குரு பயிற்சி எப்படி இருக்குது உனக்கு? கொஞ்சம் கேவலமா தான் இருக்கும் போல. நீ என்ன ராசி? நானே மீன ராசி. மீன ராசி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா, உடம்ப பத்திரமா பாத்துக்கணுமா, எது வேணாலும் நடக்கலாம்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்ற முப்பாத்தா? எனக்கு சரியில்லையா? அட ஆமா உமா, பத்திரமா இருந்துக்கோ, இல்ல இந்த வருஷம் பூரா கஷ்டம்தான். வருஷம் குரு பயிற்சி ஆகுதுன்னு சொல்றாங்க, நல்லா இருக்குங்கறாங்க, நல்லா இல்லங்கறாங்க. எனக்கு எந்த வருஷமுமே நல்லா இருக்க மாட்டேங்குதே. ஐயோ அம்மா. ஐயோ என்னாச்சு? ஐயோ என்னாச்சு? என்ன இந்த ஓட ஓடுறா? ஐயோ ஏங்க என்னாச்சுங்க? ஏங்க ஏய் என்னன்னு தெரியலடி, திடீர்னு இடுப்பெல்லாம் வலிக்குதுடி, என்னன்னு தெரியலையே. எல்லாத்துக்கும் குரு பயிற்சி தான் காரணம். குரு பயிற்சி ஆகிறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு, அதுக்குள்ள உங்க வீட்டுக்காரருக்கு இடுப்பு பிடிச்சிக்கிட்டுச்சு. ஆமா இவர் என்ன ராசி? ஐயோ உமா முடியல உமா, ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போவுமா. ஐயோ ஏங்க முப்பாத்தா, ஆட்டோ புடி முப்பாத்தா, போலாம் முப்பாத்தா. ஐயோ என்னாச்சு? பஞ்சன அவருக்கு இடுப்பு பிடிச்சிக்கிச்சுனே. அப்புறம் பார்த்துட்டே இருக்கீங்க, சீக்கிரம் வாங்கடா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம். ஐயோ வலிக்குதே உமா, வலிக்குதுடி. ஐயோ இருங்க ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போலாம் இருங்க. முப்பாத்த நான் ஆட்டோ கூட்டிட்டு வரேன், நீ சீக்கிரமா எல்லாம் ரெடி பண்ணுங்க, ஆஸ்பத்திரிக்கு போலாம். அட இல்லைங்க, இன்னும் கரெக்டா 1/2 மணி நேரம் தான் இருக்கு. குரு பயிற்சி ஆனதும் அண்ணனுக்கு சரியா போயிரும். ஏண்டி அறிவு கட்டவளே, அறிவு உனக்கு கொஞ்சமாவது இருக்கோ? அவனே இடுப்பு பிடிச்சிட்டு நிக்கிறான், ஹார்ட் அட்டாக்கா இருக்க போகுதுடி. ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா கொலகேஸ்ல எல்லாரும் உள்ள போயிருவோம். ஏங்க கொஞ்ச நேரம் இருங்க, குரு பயிற்சி ஆனோன்னு சரியாயிரும். இது குரு போகும்போது ஒரு காட்டு காட்டிட்டு தான் போவாராம். உங்க அப்பா உனக்கு என்னடி கொடுத்து வளர்த்தான்? கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே இல்ல. சரி அறிவில்லைன்னா கூட பரவாயில்ல, மடையில ஏதாவது இருக்குதா உனக்கு? என்ன கேவலமா பேசணும்னு உங்களுக்கு தூக்கம் வராதே. இன்னும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, குரு பகவான் சிறப்பா செய்வார். ஆமாண்டி, இன்னும் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தோம்னா போலீஸ்காரன் வந்து மொத்த காலனியும் அள்ளிட்டு போயிடுவான். பரவாயில்லையா? ஐயோ பஞ்சனே, அங்க என்னென்ன பேசிட்டு இருக்கீங்க? ஆட்டோ பிடிங்கனே. இதோ நான் போயிட்டு வரேம்மா. ஏக்கா குஷ்பக்கா என்னடி? ஏக்கா அவருக்கு சுளுக்கு எடுத்து விடுக்கா, சரியா போயிரும். சுளுக்கு பிடிச்சிருக்குது அப்படிங்கிற. சரி இரு பாப்போம். சிவா தம்பி கொஞ்சம் கையை கொடு. ஐயோ எனக்கு வலிக்குதே. ஏக்கா நல்லா இழுக்கா. ஐயோ அக்கா வலிக்குதுக்கா. சிவா தம்பி இப்ப வலி பரவாயில்லையா? எனக்கு நல்லாயிருச்சு, எனக்கு நல்லாயிருச்சு. ஏ உமா, உன் வீட்டுக்கார ரெடி ஆயிட்டாண்டி. நான் தான் சொன்னல, குரு பகவான் எல்லாம் சரி பண்ணுவாருன்னு. ஐயோ அம்மா. ஐயோ எல்லாரும் ஓடி வாங்க, முப்பாத்தாக்கா வீட்டுக்காரு அடிபட்டு கிடக்குறாரு. குரு பகவான் பிடியில இருந்து யாருமே தப்பிக்க முடியாது போலயே.